லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஒரு பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டுடைய பிற்பாதி வரும்போதெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு செழிப்பு. அந்த செழிப்புங்கிறது கையில் பணம் நடமாடக்கூடிய லிக்விடிட்டி கேஷ், அதை பற்றி நம்ம சொல்லலை. மக்களுக்கு இடையேயான தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாகும். கோயில்களில் நிறைய கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரும். பெண்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வருஷம். குறிப்பாக எந்த ஒரு வருஷத்தை பேசும்போதும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஆண்டு பிறக்கும் போதே சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 12ல் மறைகிறார். அப்போ இது என்னன்னா, பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இந்த ஏஐனால நம்ம வேலை போயிருமோ அப்படின்னு. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தோணினா கூட இந்த ஏஐயுடைய ஆதிக்கம் அதிகமாவதனால் பிற்காலத்தில் வேலை வாய்ப்பும் அதிகமாகும். நிலநடுக்கம் தொடங்கி இயற்கை சீற்றம்ங்கிறது எதை சொல்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு வதந்தியினால் இதனாலேயே பெட்ரோல் கிடைப்பதில்லை, அந்த பெட்ரோல் நிலையங்களெல்லாம் கூட்டங்கள் கூடி நிற்பதெல்லாம் 2 நாட்களாக நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இப்படி அப்பப்போ இப்படி ஒரு காற்றின் வேகத்தை போல தங்கத்தின் விலை ஏறும் அர்த்தம். காற்று வீடு, தங்கத்தை விட வெள்ளியின் விலை அதிகரிக்கும். இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுடைய லக்னம் மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போக போகுது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார். நிறைய விஷயங்களை 12 ராசிக்குமான பொது பலன்கள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கங்கள். பராபவ வருஷம் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதே ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருப்போம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த வருஷத்துக்கு என்னங்க அப்படி சிறப்பு இருக்கு? ஆமாம், இந்த வருஷம் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, காலபுருஷ தத்துவம்னு சொல்கிறோம் பாருங்க. அதில் 12 ராசிகள், மேஷம் முதல்ல எடுத்துக்கிடுறோம். இதில் ரிஷபங்கிற ராசி தான் 2வது ராசி. அதுதான் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அந்த ராசியில் தான் இந்த வருஷத்துடைய லக்னமாகவே பிறக்குது. இந்த வருஷத்துடைய லக்னம் ரிஷப லக்னம். வருஷம் பிறக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி, சதயம் நட்சத்திரம். அப்போ ரிஷப லக்னத்தில் புது வருடம் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போதே ஒரு பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டுடைய பிற்பாதி வரும்போதெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு செழிப்பு. அந்த செழிப்புங்கிறது கையில் பணம் நடமாடக்கூடிய லிக்விடிட்டி கேஷ், அதை பற்றி நம்ம சொல்லலை. டிஜிட்டல் கேஷ் அதிகமாகும். ஆனால் பண விஷயங்களில் இவர்களுக்கு மறைமுகமான சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அது இந்த பராபவ வருஷத்தில் நடக்கும். இன்னொரு காரணம், பராபவ வருஷத்துடைய சிறப்பு என்னென்னு ரொம்ப அருமையாக கேட்டீங்க. அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையே குரு உட்கார்ந்துருக்காரு மிதுனத்தில். குரு தானே தனகாரகன் பேர். அப்போ நல்ல ஒரு தன பிராப்தியை கொடுப்பார் எல்லாருக்கும் அப்படின்னு அதில் ஒரு அர்த்தம் ஆயிடுது. 2வது, அது பிறக்கக்கூடிய திதி பார்த்திங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி. அப்போ இது தெய்வ நம்பிக்கைகளை அதிகப்படுத்தும். மக்களுக்கு இடையேயான தெய்வ நம்பிக்கைகள் அதிகமாகும். கோயில்களில் நிறைய கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரும். அரசியல் ரீதியாக ஒரு நல்ல எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல ஆண்டாக பிறக்குது. பெண்களுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வருஷம். குறிப்பாக எந்த ஒரு வருஷத்தை பேசும்போதும் பெண்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் மனசில் அதை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, ஆண்டு பிறக்கும் போதே சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 12ல் மறைகிறார். அப்போ இது என்னன்னா, பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும். அது மிக முக்கியம். சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷம்தான் பராபவ வருஷம். அப்போ அவங்க பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். இது தனி மனித வாழ்க்கையில் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே பொதுவான அமைப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? நிறைய பேர் தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு தொழில் வளம் நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும். ராகுன்னு சொல்லிட்டிங்கனாலே அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுது. அப்போது ஏஐயுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்க போகிற வருஷம். அது எல்லா வகையிலும், ஒரு மருத்துவமாக இருந்தாலும் கூட அந்த ஏஐ பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அது நிறைய அதிகமாகும். மருத்துவத்துறையில் வேலைவாய்ப்பு துறையில் பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ உள்ளே புகுந்த உடனே நம்ம
மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும், இந்த ஏஐனால் இப்போ வேலை போயிருமோ அப்படின்னு. ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தோணினா கூட இந்த ஏஐயுடைய ஆதிக்கம் அதிகமாவதனால் பிற்காலத்தில் வேலை வாய்ப்பும் அதிகமாகும். அந்த பயம் நமக்கு தேவையில்லை. ஏஐ வந்து ஆனால் அதோடைய ஆதிக்கம் அதிகமாக போகிற வருஷமாக தான் இது இருக்கும். வருஷம் பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிழமை செவ்வாய்க்கிழமை. செவ்வாயின்னு சொல்லிட்டா என்ன வருது? போர்ப்படை தளபதி, போர் வந்துடுது இல்லைங்களா? எப்படி கொண்டு வந்து விடுது பாருங்க அந்த போரை. அப்போ ஏற்கனவே வந்து உலக அளவில் இந்த புதிய தமிழ் வருடம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே போர் சூழல் ஆரம்பிச்சிட்டு பார்க்குறோம். இந்த போர் மேகங்கள் சூழ்ந்துருச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12வது ஸ்தானத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 5 கிரகங்கள் வந்து இப்போது கும்பத்தில் சூழ்ந்தது தான் போர் மேகங்களுக்கு காரணம். அடுத்தது இந்த பராபவ வருஷம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரும். ஆங்கில வருஷத்தில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏப்ரல் 1ஆம் தேதியே செவ்வாய் பகவான் மீனத்துக்கு போயிடுறாரு. சூரியன் அங்கே இருப்பார், சனி பகவான் அங்கே இருப்பார். அப்போ என்னன்னா அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது அணு ஆயுதங்கள் பயன்படுத்த நன்மைக்கும் பயன்படுத்தலாமே, போர்ச்சூழலுக்கும் பயன்படுத்தலாம். சரி, மின் உற்பத்தி தயாரிப்பு தொழிற்சாலை அப்படி நன்மையாக நம்ம நினைப்போமே, ஆனால் அது போர்ச்சூழலை தான் காட்டுது. அது இப்படித்தான் ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ அந்த போர்ச்சூழல் விஷயங்கள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். தனி மனிதர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பராபவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நான் சொல்கிறேன். அப்போது தனி மனிதர்களாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், எல்லாமே கணவன் மனைவி எல்லாமே ஒரு அன்போடு இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க குலதெய்வத்தை கும்பிடணும் பராபவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த முந்தின அந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அரசியல் சூழல்கள் இருக்கு பாருங்கள். நிறைய அரசியல் பிரச்சாரங்களில் கூட பிரச்சனைகள், அரசியல் குழப்பங்கள், கூட்டணியில் மாற்றங்கள், இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். இது எல்லாமே இப்படி நிறைய மாற்றங்களை தந்துட்டு தான் பராபவமே ஆரம்பிக்க போகுது. ஆமாம், பிறக்கு முன்னாடியே இவ்வளவு ஆமாம் தடாலடி மாற்றத்தோடு தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்லும் போதே அதிருது. எல்லாமே அது கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் அளவில் பாதுகாப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்குற செய்திகள் எல்லாம் நிறைய சிக்கல்களோடு தான் நாங்கள் அது எல்லாத்தையும் பார்க்குறோம். பல விஷயங்களை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் என்ன, இல்லை நெக்ஸ்ட்டு இயரில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் இயற்கை, வானிலை, சூழல், இந்த மாதிரியான விஷயங்கள். இயற்கை சார்ந்து என்ன மாதிரியான பலாபலன்கள் இந்த வருடம் கொடுக்க போகுது? இயற்கை சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்தில் மழை அதிகமாகும். கேரள பகுதியில் மழை அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு கேரளா பார்டர் இது எல்லாமே இது நல்ல விஷயங்கள், நல்ல மழை. விவசாயம் செழிக்கும். மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய பலன் விவசாயம் செழிக்கும். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இந்த செவ்வாய் சூரியன் சனியுடைய சேர்க்கை வருது முதல்ல ஆரம்பிக்க முன்பே அப்படின்னு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா நிலநடுக்கங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது, ஆகாய மார்க்கமான விபத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகக்கூடியது. அப்படி இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கும். நிலநடுக்கம் தொடங்கி இயற்கை சீற்றம்ங்கிறது எதை சொல்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ கொரோனா பீரியடில் நம்ம யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு லாக்டவுன்னு வந்துச்சு. இப்போ திடீர்னு வரக்கூடிய ஒரு வதந்தியினால் இதனாலேயே பெட்ரோல் கிடைப்பதில்லை, அந்த பெட்ரோல் நிலையங்களெல்லாம் கூட்டங்கள் கூடி நிற்பதெல்லாம் 2 நாட்களாக நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இப்படி அப்பப்போ இப்படி ஒரு சூழ்நிலைகள், பதட்டங்கள் மக்களிடையே இருக்கத்தான் செய்யும். இப்போ அதே போல் அடுத்தது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தங்கம் தொடவில்லை. அது இந்த வருஷத்தில் எப்படி இன்னுமே அடித்து கொண்டே மேலே மேலே போயிட்டே இருக்குமா, இல்லை ஏதாவது கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கொஞ்சம் ஏழைப்பாளைகள் வாங்கணும்ல எல்லாரும்? ஆனால் என்ன ஆகுதுன்னா தங்கத்துடைய விலையில் வருஷம் தொடங்கும் போதே 2ஆம் இடத்துல குரு பகவான். அப்போ இந்த குரு பகவான்னா நிறைய தங்கத்துடைய விலை வந்து காற்றின் வேகத்தை போல தங்கத்தின் விலை ஏறும்னு அர்த்தம். காற்று வீடு அது மிதுனம், அதில் குரு உட்கார்ந்துட்டார். அப்புறம் குரு உச்சமாக போகிறார். குரு தான் தங்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அது உச்சமாகுதுன்னா தங்கத்தின் விலை மிக அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதில் என்ன கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் சமயங்களில் கொஞ்சம் விலை குறையும் தங்கத்தின் விலையில். ஆனால் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு மீனம், அதில் சனி பகவான் உட்கார்றார். அப்போ சனி பகவான் வந்து உட்கார்றாருனாலே இந்த ரேட்டில் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தங்கம் விலையில். ஆனால் தங்கம் விலை நீங்கள் நினைக்கிறாலும் ரொம்ப குறைஞ்சிடும் இல்லை, அது ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்தாலும் தங்கத்தின் விலை இனி அதிகரித்து கொண்டே இருக்க போகிறத பார்க்க போகிறோம். வெள்ளி விலை மிக அதிகரிக்கும். ஏன்னா ரிஷப லக்னம்ங்கிறது சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் தான் வந்து வெள்ளியை குறிக்கிறார். அதனால் வெள்ளி விலை மிக
அதிகரிக்கும். தங்கத்துக்கு இணையா வருமா? தங்கத்தை விட வெள்ளியின் விலை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்காக இந்த கிராம் கணக்கு அந்த கணக்கு அது கிலோ கணக்கில் பேசுகிறோம் வெள்ளியை. பட் அதிகரிக்கக்கூடிய வேகத்தை தான் நான் சொல்கிறேன், வெள்ளியின் விலை அதிகரிக்கும். இப்போ நான் ரெண்டு இடங்களை பற்றி அல்லது ரெண்டு நாடுகளை பற்றி கேட்க போகிறேன். முதலாவது வந்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு. இந்த நாடுகளுக்குரிய இந்த வருஷத்துக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும்? ரொம்ப அருமைமா. அதாவது இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய லக்னம் வந்து மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவான் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது. அந்த இந்தியாவுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால ஜப்பான், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய உதவிகள், நம்ம நாடு முன்னேறுவதற்கு இந்த நாடுகளுடைய உதவி இருக்கும். பொருளாதார ரீதியாக உலக அளவில் என்ன பாதிப்பு இருந்தாலும் குரு பகவான் மகர லக்னத்தை இந்த பராபவ வருஷத்தில் பார்க்க போகிறாருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டில் நம்ம வரப்போகிறோம். நம்ம நாட்டில் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும். என்னதான் தங்கம் விலை கூடினாலும் நிறைய மக்கள் தங்கம் வாங்குவதில் ஆர்வம் செலுத்துவாங்க. அப்படி நிறைய நல்ல மாற்றங்கள், தொழில் வளர்ச்சின்னு எடுத்துக்கோங்களேன். சுக்கிர பகவான் வந்து இந்த ஆண்டு துவங்கும் போதே அந்த சுக்கிர பகவான் நமக்கு ரொம்ப மேஷ ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மக்களுடைய வாங்கும் திறன் அதிகரிக்கும், தொழில் திறன் அதிகரிக்கும், புதிய தொழில் துவங்குவார்கள். எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் புதிய தொழில் துவங்குவார்கள். வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் வேலையில் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் நல்ல வேலைகள் கிடைக்கும். சுபிட்சமான செய்தி தான் அது. நிச்சயமா. அடுத்து நிறைவான என்னுடைய இந்த பொது பலனுக்கான கேள்வி வந்து இலங்கைக்கான பலாபலன்கள் இந்த பராபவ வருடத்தில் வந்து என்ன மாதிரி அமையப்போம்? இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்குமா இலங்கைன்னு நம்ம எடுத்துக்கிடும் போது அந்த பகுதியை நோக்கி தான் சனி பகவானுடைய பார்வை இதெல்லாம் அமையுது. அப்போ இலங்கை மக்கள் வந்து வெளியிடங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இலங்கைக்கு வந்து பிற நாடுகளுடைய உதவிகள் நிறைய தேவைப்படும். நீரால் சில பாதிப்புகள் வரலாம், இயற்கை சீற்றத்தால் சில பாதிப்புகள் வரலாம் என்று சொன்னால் கூட இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் இலங்கைக்கு பொருளாதாரத்தில் எப்படியாவது முன்னேறி வருவதற்கு வாய்ப்புகள் கூடும். இலங்கை மக்களுடைய பங்களிப்பு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை உருவாக்கும். அப்போ இலங்கைக்கு சில பதற்றங்கள் இருந்தாலும், இயற்கை சூழல்கள் அதற்கு எதிராக இருந்தாலும் மக்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பும் சேர்ந்தே வருகிறது. அரசியல் சார்ந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும்? அரசியல் சார்ந்த மாற்றங்கள் நீங்கள் தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எந்த பகுதியை மனசில் வச்சு கேட்டுக்கிட்டாலும் அரசியலிலே சில மாற்றங்கள் ஏற்பட போவதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் போய் கூட்டாக வாழலாமே அப்படின்னு அரசியலில் சில சூழல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பே சில மாற்றங்களை நம்ம பார்ப்போம், தேர்தலுக்கு பிறகும் சில மாற்றங்களை நம்ம பார்க்க போகிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ராஜதந்திர முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்தியாவுடைய உதவி மிகப்பெரிய அளவுக்கு இலங்கைக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். நிச்சயமாங்க ஐயா. அதாவது பராபவ வருஷத்தோட பொது பலன்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான அவர்களுக்குரிய பலாபலன் எடுக்கிறதுக்கு அவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க, அதையும் பார்க்கலாம். இந்த பொது பலனுக்கும் இந்த பராபவ வருடம் அப்படின்பது வந்து அனைவருக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.